கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இன்றைய தினம் நமக்கு தாயிஃப் நகரிலே ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்திலே நாம் இருக்கிறோம். இந்த இடங்கள்லாம் நம்ம வாழ்நாளில் ஒரு தேனேனும் பார்க்க வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அவங்களோட பிறந்த, அதாவது அப்துல் முத்தலிபுடைய மகன்கள், ஆண் மகன்கள் எத்தனை பேர்? நிறைய பேர். அதில் ஒரு ஆள் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி லுபாபா பின்தி ஹாரித், இவங்க தான். இவங்க இருவருக்கும் பிறந்தவங்க தான் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். மஸ்ஜித் அப்பாஸ் இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பள்ளிக்கு வந்திருக்கிறோம். இவங்க வயிற்றில் இருக்கும்போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உன்னுடைய வயிற்றில் இருக்கிறது ஆண் குழந்தைன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு புதைக்கக்கூடிய காலம். அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் குழந்தை வயிற்றில் இருக்குன்னு சொன்னால் அதை அப்போவே அந்த பெண் குழந்தையோடு அந்த கர்ப்பிணியும் சேர்த்து ஒதுக்கிடுவாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மடமைகான காலகட்டத்தில் இருந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண் குழந்தைன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கிற சமயத்தில், இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பிறக்கிற சமயத்தில் 3 வருடம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஹாஷிம் வம்சத்தை. மக்கா குறைஷியர்களில் ஹாஷிம் வம்சத்தை 3 ஆண்டுகள் தண்ணி இல்லாமல் யாரும் அவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் வச்சு, ஒரு குழந்தை அழுதா கூட தாயிடத்தில் பால் இல்லைன்னா குழந்தை அழுதா கூட அந்த தாயை தூக்கி யாரும், அந்த குழந்தையை தூக்கி யாரும் அமர்த்தக்கூடாது. இப்படியான கடுமையான சட்டங்கள் சோதனை இருந்து வெளியே வந்தப்போ தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பிறக்கிறாங்க. பிறந்தவொடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அவங்க உம்மு பதில் அவங்க தூக்கிட்டு வராங்க. அவங்களுடைய பட்ட பேர் உம்மு பதில். லுபாபா பின்த் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பட்ட பேர் உம்மு பதில். அவங்க நேராக என்ன செஞ்சுட்டு வராங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாங்க. அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா அப்படின்னு பேர் வச்சு அவங்களுடைய உமிழ் நீரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு வச்சுட்டு சொன்னாங்க, உன்னுடைய குழந்தை இந்த உலகத்திற்கு ஒரு உகப்பான குழந்தையாக மாறும்னு சொன்னாங்க. அன்றிலிருந்து அவங்க வயது 72வது வயசில் கண்ணு தெரியாத நிலையில் வஃபாத்தானாங்க. அவங்க தான் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய ஒரு மிக சிறந்த அறிஞராக விளங்கினாங்க. அவங்களால எழுதப்பட்ட கிதாபுகள் ரைசுல் முஃபஸ்ஸிரீன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நாளை மறுமையில் இந்த மாதிரி கொடி பிடிக்கிறாங்க, அந்த கொடியை காட்டுங்க போனா, இந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு வருவாங்க. யாருக்கு? குர்ஆனினுடைய விளக்க உரையாளர்களுக்கு. நாளை மறுமை நாளிலே குர்ஆனினுடைய விளக்க உரையாளர்கள் உலகத்தில் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதுபோல கொடி பிடித்து தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பை ரைசுல் முஃபஸ்ஸிராக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க திகழ்வாங்க. அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா மறுமையிலையும் கொடுத்தா, இந்த உலகத்திலையும் கொடுத்தான். 1660 ஹதீஸ் புகாரிலையும் சரி முஸ்லீம்லையும் சரி அவங்க பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, பின்னாடி நின்று அப்பாஸ் ரலியல்லாஹு இடது பக்கம் நிற்பாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்க காதை பிடிச்சி அப்படியே அழகாக அப்படி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுவாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வஃபாத் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த மஹல்லால அவங்க ஹிஜ்ரத் செய்யும்போது அவங்களுக்கு வயசு 3 வயசு. அந்த ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து அவங்களுடைய மதீனா நகரில் எப்போதுமே ஃப்ரீயாக ஏதோ ஒரு உணவுப் பொருள் கொடுக்குற மாதிரி கூட்டம் மோதிட்டு அள்ளிக்கிட்டு இருக்கும். அந்த சமயத்துல எல்லாம் ரோட்டில் போகிறவங்களாம் ஏதோ கொடுக்குறாங்க போல உள்ளே போவாங்களாம். எல்லாம் யாரை பார்க்கன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்க்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உள்ள இருந்து அவங்க மாணவர் சொல்லுவார், அவங்கள பார்க்க முண்டி அடிச்சுட்டு வர்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையாக அனுப்புங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தராக அவங்களுடைய கேள்விகளை கேட்பாங்க. அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் பதில் சொல்லுவாங்க. ஃபிக்குஹுனா ஃபிக்குஹு, ஹராம் ஹலால் வகுப்பு, வாரிசு உரிமை சட்டம், இஸ்லாத்தில் என்னென்ன ஷரியத் சட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை ஷரியத் சட்டங்களையும் கரைச்சு குடித்தவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களைப் போல எனக்கு ஒரு பிள்ளையை தா என்று ஒவ்வொரு முஃமினீன்களும் அந்த காலத்து சஹாபா பெண்மணிகளும் துஆ செஞ்சாங்க. ஒருத்தர் குர்ஆன் இறங்கியபடியே நீ குர்ஆனை கேட்கணுமா, குர்ஆனுடைய விளக்க உரையாளர்களை நீ இருக்கணுமா, அப்துல்லா இப்னு அப்பாஸ்கிட்ட போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தங்களை தூக்கி வளர்த்து அவங்களுடைய மார்போடு அணைச்சிக்கிட்டு அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் முஃமின்களுடைய தலைவராக ரைசுல் முஃபஸ்ஸிரீனாக அல்லாஹ் ஆக்குவான் என்கின்ற வாக்குறுதியையும் அப்பாஸ் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களுக்கு தந்தாங்க.
அப்படிப்பட்ட நிலையில் இந்த தாயிஃபில் வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மஹல்லா ஃபுல்லாக, தாயிஃபுங்கிறது ஒரு 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 ஷரியத்தில் தீனில் பின்தங்கிய ஒரு இடமா இருந்துச்சு. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் வந்த பிறகு தாயிஃப் ஃபுல்லாக எழுச்சி பெற்றுச்சு தீனுல் இஸ்லாத்தில். மஹல்லா ஃபுல்லாக அவங்கள நோக்கி வந்தது. அவங்க இங்கே இருந்து கண் தெரியாத நிலையில் இங்கே வஃபாத்தாகி இங்கே அடக்கம் செய்யப்பட்ட இடம் தான் இந்த இடம். அவங்களுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல். அவங்க இந்த உலகத்திலேயே 2வது இடமாக லைப்ரரி, அவங்க எழுதிய கிதாபுகளை மட்டும் அப்துல் அசீஸ் கிங் அவர்கள் ஏற்படுத்தி வச்சு இந்த லைப்ரரி ஏற்படுத்தியிருக்காங்க. உலகம் எங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஷரியத் கிதாபுகள் அத்தனையும் இந்த லைப்ரரியில் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த லைப்ரரி ஏற்படுத்தியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நம்ம சந்திக்கிறதோட மட்டுமல்லாமல், நம்ம பார்க்குறதோட மட்டுமல்லாமல், நம்முடைய ஈமானியத்தான உயர்வான விஷயங்களை நாம் ஆக்கிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் ஏற்றுவோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான பாக்கியத்தை நலவை தந்தர் புரிவானா.